Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பஃப் ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியூஸ் பேப்பர்ல தான் மார்க் பண்ண போறேன். எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். அவங்களுடைய ஸ்லீவ் அளவு எவ்வளவு வருதோ அதில இருந்து நம்ம 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் இங்க இதல வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். ஏன் அந்த 3 இன்ச் நம்ம மைனஸ் பண்றோம்னா அந்த 3 இன்ச் வந்து அந்த பஃப்க்கு நம்ம வச்சிட்டு கீழ பட்டையா வைக்கணும் பாத்தீங்களா? அது வந்து நம்ம தனியா தான் கட் பண்ண போறோம். அதனால தான் அது வந்து 3 இன்ச் வந்துரும். அத வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் இதல வந்து மீதி எவ்வளவு வருதோ அத வந்து நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். இவங்களுடைய அளவு வந்து மொத்தம் 11 இன்ச்ல வந்து நான் 3 இன்ச் போச்சுனா மீதி 8 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு 4 இன்ச் இந்த பக்கமா ஒரு 4 இன்ச் இந்த பக்கமா ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. இங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுங்க. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு கோடு போடுங்க. இப்போ வந்து இங்க இருந்து நம்ம ஸ்லீவ் நார்மலா எப்படி அளவு எடுப்போமோ அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இந்த அவ்வளவுதான், இது ஈஸியான மெத்தட் தான். இத வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இங்க மார்க் பண்ண பாத்தீங்களா? இது வந்து லைட்டா நாட்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்ச் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 4 இன்ச் எதுக்கு நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த ஸ்லீவ் வைக்க பஃப் வந்து வைக்க பார்த்தீங்களா ஃபோல்ட் பண்ணி வைப்போம்ல, அதுக்காக தான் இந்த 4 இன்ச். இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸ் பீஸில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து போட்டுட்டு கரெக்டாக வைங்க, ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம நாட்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கே அங்கங்கே 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைனிங் இல்லாமல் தான் தைக்க போகிறோம். அதனால் இதுதான் கரெக்டான அளவு தான் நம்ம எடுக்கணும். 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வச்சுலாம் கட் பண்ணாதீங்க, கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பின்னு இருக்குது பார்த்தீங்களா, குண்டூசி, அதை வச்சுட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி கட் பண்ணணும். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ. அதுக்கு வந்து லைனிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 துணி நான் எடுத்துகிறேன். அதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு
3 இன்ச்சு நம்ம அங்கே மார்க் பண்ணோன்னு சொன்னோம்ல 3 இன்ச்சு அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் போட்டுக்கிறோம். இதை கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதோடைய சாரியோடைய பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்டர் நான் வந்து அந்த பட்டைக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டி தான் நம்ம தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே வச்சு திருப்பிக்குங்க லைனிங்கை. அப்புறம் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல் படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி திருப்பி மேலே ஒரு தையல் போடுங்க. அப்புறம் லைனிங் விட ப்ளவுஸ் துணி எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. கரெக்டான லெவல் கட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்னா இது வந்து பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு இதை வந்து மடித்து ஒரு தையல் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். அந்த பஃப்பு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃப்ரில் மாதிரி தைக்கிறதுக்கு வந்து தைச்சிட்டு இதில் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே நாச்சு வச்சோம் பார்த்தீங்களா, 4 மீட்டர் எடுத்து இங்கே 4 பக்கமும் நாச்சு வச்சோம் பார்த்தீங்களா, இதோ வச்சுருக்கோமா, அதிலேருந்து அது வரைக்கும் இந்த ஃப்ரில் வைக்கிறோம். குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி.
அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக இந்த ஃப்ரில்லு தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரிட்டனில் வைக்கலாம். இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைப்போம், இதை வந்து ரிட்டனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பஃப் வந்து நல்லா தூக்கிட்டு நிற்கும். ஒரே பக்கம் நம்ம மடித்து நம்ம தைச்சோன்னா அது வந்து நார்மலாக மடித்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பஃப்பு நல்லா தூக்கிட்டு இருக்கும். ஆப்போசிட் பக்கமாக தைக்கணும். அவ்வளோதான். இப்போது இதை வந்து சென்டர் பாயிண்ட் ஏதோ அங்கே நாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தைச்சோம் பார்த்தீங்களா, இதை வந்து சென்டர் பாயிண்ட்டு நாச் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எது சென்டர் பாயிண்ட்டு, இதுதான். இப்போது இந்த கிளாத்தை வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நாச்சு வச்சோம் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, நாச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு தையல் போடணும். இப்படி வச்சுன்னு போங்க. வச்சு தையல் போடுங்க. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க பக்கத்துலேயே. இப்போது இதை வந்து இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி மடித்து அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே. நம்ம ரிட்டனில் வச்சதுனால தான் எவ்வளோ அழகாக தூக்கிட்டு இருக்கு பாருங்க பஃப்பு. இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள்.